ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹியூமன் ஐ. ஸோ மனித உறுப்புகளிலே ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஐ தான் சொல்லுவோம். பிகாஸ் நமக்கு வந்து கண் இல்லை அப்படின்னா அந்த உலகத்தில் எந்த விதமான திங்ஸுமே நம்ம பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அந்தளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் அப்படின்னு எதுன்னு சொன்னோம்னா உடம்புல வந்து ஐ தான். ஸோ அந்த ஐஸுடைய பார்ட்ஸ் என்ன, ஐஸுடைய ஒர்க்கிங் என்ன, இல்லை இந்த ஐஸில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த ஹியூமன் ஐ அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ the human eye பற்றி சின்ன இன்ட்ரடக்ஷன். இட் இஸ் தி மோஸ்ட் வேல்யூபிள் ஆர்கன்ஸ் அண்ட் சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த விசன். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சென்சிட்டிவானது, ரொம்ப வேல்யூபிளான ஆர்கன் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஹியூமன் ஐ தான் சொல்லுவோம். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு கொடுத்துட்டு நம்ம உள்ள என்ட்ரு ஆகலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ. ஸோ நம்மளுடைய ஐ வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்குது. ஒரு ஐ வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பால் ஷேப்பில் தான் சொல்லுவாங்க ரைட்டா. அது ஷேப்பே வந்து ஸ்பெரிக்கல் அப்படின்னா இல்லைன்னா வந்து பால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு டயாமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு டயாமீட்டர்னா இங்கே இருந்து வரைக்கும் சொல்லலாமா, இதோட டயாமீட்டர் வந்து ஒரு 2.3 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இது ஐல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது முதல்ல பார்த்துட்டு அதோட ஒர்க்கிங் பார்ப்போம். ஸோ இது ஐல வந்து there are 6 important parts. வந்து ஸ்க்ளீரா, கார்னியா, ஐரிஸ், பியூபிள்ஸ், ரெட்டினா, சிலியரி மசில்ஸ் அண்ட் ஐலண்ட்ஸ் அப்படின்னு ஒரு 6 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு தெரியும் இந்த ஐல முக்கியமான ஒரு ஆப்டிக் திங்ஸ் யூஸ் பண்றோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஒருவேளை இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் நமக்கு வந்து இல்லவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இல்லை சரியா ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து எந்தவித ஒரு பொருளையும் ஃபுல்லா முழுவதும் பார்க்க முடியாது. ஏன் என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கான்வெக்ஸ் என்ன பண்ணோம், கன்வெர்ஜிங் த லைட் ஃபீல்ட். ஸோ அப்போ வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுறது, ஒரு திங்ஸை பார்க்குறோம் அப்படின்னா ஈவன் ஒரு ஹியூமன் பீயிங்கை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவருடைய கண்ணு தனியாக, கால் தனியாக, வாய் தனியாக, அப்படி ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே இண்டிவிஜுவலாக தான் தெரியும். ஸோ அப்போ அதை எல்லாத்தையுமே வந்து எல்லா பார்ட்ஸ்ல இருந்துமே ஒரு லைட் பீமை பாஸ் பண்ணி அதை என்ன பண்ணும், கன்வெர்ஜிங் த சம் பாயிண்ட். ஸோ அந்த கன்வெர்ஜ் பண்ணி நமக்கு வந்து ஸ்க்ரீனில் ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்க்ரீன் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்க்ரீன் பேர் வந்து கூட ரெட்டினா அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து அதை இமேஜை கொண்டு வரும். ஸோ அப்போ வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் ரைட்டா. ஸோ ஃபிசிக்ஸ் கான்செப்ட் பார்த்தோம்னா இங்கே என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா கான்வெக்ஸ் லென்ஸ் ரைட்டா. ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ சப்போஸ் ஒரு திங்ஸ் வந்து தூரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள் தூரத்தில் இருக்குன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்ப்போம். அப்போ நம்மளுடைய ஐபால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா. அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதுக்காக வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது. ஸோ ஒரே இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா நியர்பை ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஐபால் வந்து கான்ஸ்டன்ட்டாக வைக்க முடியாது. அந்த ஐபாலை வந்து என்ன பண்ணணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அப்போ ஃப்ளெக்சிபிளாக அது மேலே கீழே நமக்கு தேவையாதப்ப விரியணும், தேவையில்லாதப்ப சுருங்கணும், எக்ஸ்பேண்ட் கான்ட்ராக்ட் ஆகணும். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐபாலுடைய மேலையும் கீழையும் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, சிலியரி மசில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஐபாலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கும், கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். அப்புறம் சிலியரி மசில்ஸ் வந்து அவுட்டர் லேயரில் அந்த லென்ஸுக்கு இருக்குது ரைட்டா. இந்த ஐக்கு ஐயை வந்து பாதுகாக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் அப்படின்னா ஸ்க்ளீரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்க்ளீரான்றதுனா பாருங்க ப்ரொடெக்ட் த இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் த ஐ. ஸோ ஐக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இன்டர்னல் பார்ட்ஸையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு அவுட்டர் லேயருக்கு பேர் தான் வந்து ஸ்க்ளீரா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரைட்டா. ஸோ அப்போ லென்ஸ் பார்த்துட்டோம், ஸ்லியரி மசில்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து இந்த நம்மளுடைய கண்ணில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் இருக்கும், பார்த்தாலே தெரியும். உள்ள வந்து ஒரு ஒயிட் கலர்ல ஒன்று இருக்கும் இல்லையா, ஒயிட் கலர்ல இல்லை எல்லோ கலர்ல ஒன்று இருக்கும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்னியா. அப்போ கார்னியான்றது எந்த இடத்துல இருக்குன்னா நம்ம ஐல ஃப்ரண்ட் சர்ஃபேஸ்ல இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐபால் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ இட் இஸ் எ டிரான்ஸ்பரண்ட் லேயர். இது வந்து என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்பரண்ட். ஏன்னா சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணும்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய லைட்டை இந்த இடத்துல தான் படும். ஸோ இதுதான் என்ன பண்ணும், நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நான் வந்து லைட்டை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கார்னியால பட்டு இந்த கார்னியா என்ன பண்ணும், அதை ரீஃப்ராக்ட் பண்ணி அதை போய் என்ன பண்ணும், லென்ஸுக்கு கொண்டு போய் லென்ஸ் மூலமா ரெட்டினா கொண்டு போகும். ஸோ அப்போ அதோடைய ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் எ டிரான்ஸ்பரண்ட் லேயர். திஸ் இஸ் தின், பார்க்குறதுக்கு ரொம்ப தின்னாக இருக்கும். இட் இஸ் எ மெயின் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்டை ரீஃப்ராக்ட் பண்ணி உள்ள கொண்டு போகிறது யாருன்னு கேட்டால் கார்னியா. So it is the front surface of the lens.
It is a thin layer, it is a transparent layer, it is a main refracting surface அப்படின்னு நம்ம எல்லாமே. ஸோ refracting surface ரொம்ப சொல்லுவோம். அது யாருன்னா அந்த கார்னியா இல்லையா. ஏன் லைட் ரீஃப்ராக்ட் ஆகுது நமக்கு தெரியும். வெளியில் இருக்கக்கூடியது ஓப்பன் சர்ஃபேஸ் இல்லையா. ஓப்பன் சர்ஃபேஸ்ல ஏர் மீடியம் இருக்கும். ஸோ ஏர் மீடியத்துல இருந்து லிக்யூட் மீடியம் உள்ள வந்து கார்னியா என்ன இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் ஏர் லிக்யூட் மீடியத்தில் இருக்கு. அப்போ ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு வரும்போது லைட் ரீஃப்ராக்ட் ஆகாம அந்த ரீஃப்ராக்டோட வேலை செய்யறது இந்த கார்னியா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கார்னியாக்கு அடுத்து உள்ள பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிளாக் கலர்ல ஒரு இது இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐரிஸ் அப்படின்வோம். ஸோ ஐரிஸ் அப்படின்றது இட் இஸ் எ கலர்ட் பார்ட் ஆஃப் த ஐ, கலர்டு பார்ட் ஆஃப் த ஐ. ஸோ மனித உறுப்புகளே அந்த ஐஸ்லேயே வந்து கலராக இருக்கும். சில பேருக்கு ஐஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இட் இஸ் எ கலர் பார்ட் ஆஃப் த ஐ. அடுத்து வந்து பியூபிட்ஸ் சொல்லுவோம். இட் இஸ் எ சென்டர் ஆஃப் த ஐரிஸ். ஸோ ஐரிஸ்ல வந்து சென்டராக இருக்கிறது. ஸோ ஐஸ்ல நம்ம பார்க்க போகிற தேர்ட் பார்ட் வந்து பியூபில்ன்றது இட் இஸ் எ சென்டர் ஆஃப் த ஐரிஸ். So it is the pathway for the light to the retina. இப்போ ரெட்டினான்றது தான் வந்து ஒரு ஸ்க்ரீனு. அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து எனக்கு என்ன போகணும் அப்படின்னா அந்த லைட் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்டோட இமேஜ் போகணும். ஸோ அப்போ அந்த இமேஜை அந்த லைட்டை வந்து என்ன பண்ணுது உள்ள பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த பியூபிள்ஸ் வந்து பண்ணும் ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரெட்டினா. சப்போஸ் இப்போ நான் ஒரு லைட்டை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைட் எனக்கு என்ன பண்ணும் ஃப்ரண்ட் சர்ஃபேஸில் போது எங்கே ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் கார்னியாவில் போகும். ஸோ கார்னியால பட்டு அதுக்கப்புறம் எங்கே போகும் அப்படின்னா இந்த ஐயுடைய சென்டர் பார்ட் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த பியூபிள்ஸ் மூவ். இதில் பட்டு லென்ஸ் வழியாக போகும். லென்ஸ் வழியாக போய் எனக்கு கன்வெர்ஜ் ஆகி எனக்கு என்ன போகும், கன்வெர்ஜ் ஆகி ஃபைனலாக போய் ஸ்க்ரீனில் போகும் இல்லையா. பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்போஸ் இட் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோமே. கான்வெக்ஸ் லென்ஸில் நம்ம வந்து ஒரு பேரலல் பீம் ஆஃப் லைட்டை உள்ளே பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், லென்ஸுக்குள்ளே போன உடனே அது என்ன ஆகும், கன்வெர்ஜ் ஆகும் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த லைட்டை பேரலல் பீம் ஆஃப் லைட்டு ஐ உடைய சென்டர் பார்ட் பீபிள்ஸ்க்கு போகுது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லைட்டை பாத்வே பண்ணுது. அதை வந்து லென்ஸ் வழியா பாஸ் பண்ணி ரீஃப்ராக்ட் பண்ணி ஃபைனலாக எங்கே போகுது அப்படின்னா ரெட்டினால போகுது. ஸோ ரெட்டினான்றது ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீனில் தான் வந்து எனக்கு என்ன நமக்கு என்ன ஆகும், இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இமேஜ் எப்படி இருக்கலாம், டூ டைப் ஆஃப் ஒன்று ரியலாக இருக்கலாம், இல்லைன்னா இன்வெர்டடாக கூட இருக்கலாம் ரைட்டா. ஸோ ஃபைனலாக அந்த ஸ்லீரிங் மெசல்ஸ் நம்ம பார்த்தோம். ஐ லென்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பிட்வீன் த ஐ லென்ஸ் மேலே கீழே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்லீரிங் மெசல்ஸ் சொல்லுவோம். ஸோ அடுத்த ஐ லென்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கான்வெக்ஸ் இன் நேச்சர். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஐஸ். ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஐல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நல்லா பண்ணீங்க. சப்போஸ் நீ ஒரு ஆப்ஜெக்டை பார்த்துட்ட அந்த பார்த்தது சென்ஸ் பண்றதுக்கு மூளைக்கு கொண்டு போனோம்னே அந்த சென்ஸ் பண்ற ஒரு வேலையை பண்றது வந்து ஆப்டிக் நர்வ்ஸ். ஸோ இந்த ஆப்டிக் நர்வ்ஸ் மூலமாக தான் நம்ம பிரெயின் போகும். ஸோ நம்ம பார்த்தது கரெக்டாக இல்லையான்னு டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக ஆப்டிக் நர்வ் மூலமாக போகும். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து பார்ப்போம். ஸ்க்லீரான்றது it is the outer part of the eye which is used to protect the internal part of the eye. உள்ள இருக்கக்கூடிய ஐயுடைய எல்லா திங்ஸையும் பாதுகாக்கிற வேலையை ஸ்க்லீரா பண்ணோம். கார்னியான்றது front surface of the eyeball. So it is a transparent layer. It is used to refract the light. நம்ம பண்ணக்கூடிய பாஸ் பண்ணக்கூடிய லைட்டை ரீஃப்ராக்ட் பண்ணக்கூடிய வேலையை பண்ணோம். ஸோ ஐரிஸ் அப்படின்றது என்னது, நம்ம ஐல இருக்கக்கூடிய ஒரு கலர்டு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் மே பி ப்ளூ, ப்ரௌன் ஆர் கிரீன். ஸோ பியூபிள் அப்படின்றது வந்து ஐரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டர் பார்ட். இட் இஸ் த பாத்வே. இதுதான் என்ன பண்ணுது, லைட்டா வந்து பாத்வே பாஸ் பண்ணுது. எங்க பாஸ் பண்ணோம் அப்படின்னா ரெட்டினாவுக்கு த்ரூ த கான்வெக்ஸ் லென்ஸ் மூலமா பண்ணோம். ஸோ ரெட்டினான்றது பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ. ஸோ இதுதான் வந்து ரெட்டினா. ஸோ ரெட்டினான்றது பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ. ஸோ தட் இஸ் ஸ்கிரீன் ஆஃப் த ஐ கூட சொல்லிக்கலாம். அங்கே தான் வந்து என்ன இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும் ரைட்டா. ஸோ ஸ்லியரிங் மசில்ஸ்ன்றது ஐ லென்ஸுக்கு மேலே கீழே இருக்கும். ஸோ விச் இஸ் யூஸ் டு contract or expand the eyeball. So அடுத்து வந்து ஐலேண்ட்ஸ் வந்து இங்க என்ன இருக்குது அப்படின்னா கான்வெக்ஸ் இன் நேச்சர், தட் இஸ் யூஸ் டு கன்வெர்ஜ் த லைட் ரே. ஓகே சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஹியூமன் ஐயுடைய ஒர்க்கிங். ஸோ ஒர்க்கிங்ல நமக்கு தெரியும், பொதுவாக நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பார்க்குறது எங்கே போகும் அப்படின்னா ஐல ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சர்ஃபேஸ்ல உள்ள கார்னியாக்கு தான் போகும். ஸோ அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய லைட்டை ரீஃப்ராக்ட் பண்ணும். ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய மீடியம் வேற, நம்ம ஐல இருக்கக்கூடிய மீடியம் வேற. அப்போ ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் லைட் டிராவல் பண்ணும். அடுத்த செகண்ட் என்ன ஆகும், அது ரீஃப்ராக்ட் ஆகுமா. ஸோ ரீஃப்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் அது ஐரிஸ் உடைய சென்டர் பார்ட் பீபிளுக்கு போகுது. ஸோ போனதுக்கு அப்புறம் the adjusted light passes through
the eye lens. ஸோ அதை ரீஃப்ராக்ட் ஆகி வியூவில் போனதுக்கு அப்புறம் அந்த லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்து எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னா ஐ லென்ஸ் கொண்டு போகிறோம். ஐ லென்ஸ் வந்து பேசிக்கலாக இங்கே என்ன ஷேப் எடுத்திருக்கோம் அப்படின்னா கான்வெக்ஸாக எடுத்திருக்கோம். அப்போ கான்வெக்ஸ் என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்டோட இமேஜை வந்து கன்வெர்ஜ் பண்ணுமா. ஸோ அப்போ லைட் ரேஸ் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ஆகுது, கன்வெர்ஜ் ஆகுது. ஸோ கன்வெர்ஜ் ஆகுறது என்ன ஆகும், ஸோ ரியல் அண்டு இன்வெர்டட் இமேஜை கன்வெர்ட் ஆகும். அது எங்கே போய் ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு ஐ பேக் சர்ஃபேஸில் என்ன இருக்குது, ரெட்டினா. அப்போ ரெட்டினாவில் போய் என்ன ஆகும், ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ரெட்டினா என்ன பண்ணும், ரிசீவ்டு த ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் டு த பிரெயின். ஸோ என்ன பண்ணோம், பிரெயினுக்கு சென்ட் பண்ணோம் த்ரூ த நர்வ்ஸ் மூலமாக வந்து பிரெயின் கொண்டு போகும். ஸோ பிரெயின் தான் டிட்டர்மைன் பண்ணும். நம்ம பார்த்தது வந்து சென்ஸ் பண்ணி இட் இஸ் எ கரெக்ட் இமேஜ் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணக்கூடிய வேலை என்ன பண்ணோம் அப்படின்னா பிரெயின் தான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஒர்க்கிங் ஆஃப் த ஐஸ். ஓகே.